வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். எனக்கு வயசு 53 ஆகுது. இங்கே பள்ளிக்கரணையில் தான் ஆயில் ஸ்டாப்பில் தான் இருக்கேன். ரொம்ப நாளாக எனக்கு பேக் பெயின் இருக்குதுங்க. ஆனால் வலி அதிகரிச்சுக்கிட்டே போனது. கடைசி ஒரு 2 நாளில் டோட்டலாக எல்லாத்தையும் முடக்கிடுச்சு. நடக்க முடியல, உட்கார முடியல, படுத்த படுக்கை ஆகிட்டேன். ஸ்ட்ரெச்சரில் போட்டு கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க முடியாத அளவுக்கு ஆனது. செம்பாக்கம் பகுதியில் 2 டாக்டர்கிட்ட பார்த்தேன். ஸ்பெஷல் டாக்டர் தான். ஆர்த்தோ டாக்டர் பார்த்தோம், அப்புறமேட்டு நீரோ ஒன்று பார்த்தோம். ஆனால் எந்த சட்டையும் பண்ணவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே நான் வீட்டில் படுத்த படுக்கையாக தான் சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டே சாப்பிட்றது, படுத்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறது, படுத்துக்கிட்டே தான் எல்லா செயல்பாடுகளும் என்னோட நடந்தது. ஒன்றை ஓடாமல் இருக்கும்போது தான் எங்கள் அக்கா பையன் மயிலாப்பூர்லேருந்து ஃபோன் போட்டான். நீங்கள் எந்த ஆஸ்பத்திரியும் நீங்கள் வெளியே எங்கேயும் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு திங்க் பண்ணாதீங்க, நேராக கோயிலம்பாக்கம், பள்ளிக்கரணை பக்கத்தில் கோயிலம்பாக்கம் உங்கள் ஏரியா தான். அங்கே காவேரி ஆஸ்பத்திரி புதுசாக திறந்து 1 மாதம் தான் ஆகுது. நீங்கள் அங்கே போங்க மாமா. நான் நெட்டில் பார்த்தேன். அது ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஸ்ரீதர் சார், அவங்க பேர் சொல்லுங்கள். ஸ்ரீதர் சார் இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க பையனை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாப்புல. அது மாதிரி நானும் பையன் சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஸ்ரீதர் சார் பார்க்கணுன்னு வந்தோம். அவரை நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த 1/2 மணி நேரம் நரக வேலையை தான் நான் படுத்து கிடந்தேன் காவேரி ஹாஸ்பிட்டலில். அவரை பார்த்தது தான் வலி எங்கே போயிட்டு தெரில. ஒரு பக்கம் அவருடைய முக வசீகரமோ என்னமோ தெரிலங்க. பார்த்தோன்னே எனக்கு வலியே பறந்து போச்சுங்க. அந்தளவுக்கு ஒரு திருப்தி இருந்தது. சரி, இதான் நமக்கு, இவர் கண்டிப்பாக நம்ம குணமாக்கிடுவார், நம்ம வலியை குறைச்சிருவார், வலி இல்லாமல் டோட்டல் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாரு, பழையபடி நம்ம நல்லா நடக்கலான்ற ஒரு தைரியம் கொடுத்ததே அவருடைய முகத்துடைய ஒரு வசீகரம் தாங்க எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு தெய்வீக தினமான ஒரு மனிதருக்கு அவர் ஸ்ரீதர் சார் தான் வந்து பேசினாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, எதை பற்றி நினைக்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, சின்ன ஆபரேஷன் தான் அப்படின்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்ததெல்லாம் கொண்டு காமிக்கும் போது பார்த்து சரி ஒன்று நாளைக்கே ஆப்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சேர்ந்த மறுநாள் ஆப்ரேஷன். மறுநாள் ஒரே நாளில் பெட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக வச்சுருந்தாங்க. 4வது நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் 3வது நாளே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார்னு சொல்லும்படியான அளவு எனக்கு எந்த ஒரு வழியும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அது எப்படி பண்ணதே எனக்கு தெரியாத அளவுக்கு, எங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது நினச்சி பார்க்கும்போது அதிசயமாக இருக்குது. அந்த அளவுக்குண்டான ஒரு ஆப்ரேஷன். ப்ளஸ்ஸு இன்னும் வச்சு எங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்காங்க இதை நினச்சி பார்க்கும்போது. அதை விட ஒரு பெரிய கவனிப்பு சிறிது சார் பேசுகிற பணிவான எளிமை கலந்த பேச்சில் வந்து எல்லாருமே உண்மையிலேயே அவ்வளவு அவர் பேச்சு வச்சு தாங்க நாமளே பேச கற்றுக்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு மனிதர். அந்த சாதாரண எளிமையை கையாண்டு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதுவே நமக்கு ஒரு முழு குணத்தை உண்டு பண்ணிடுது, முழுமையான ஒரு குணம் ஏற்பட்டுருது. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கிடந்து என்ன ரொம்ப அருமையாக கவனித்து குணப்படுத்திய டாக்டர் ஸ்ரீதர் சாரோடைய டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.